ஆர்டிகல் 370 ரொம்ப சூப்பரான ஒரு மூவி. அதாவது நம்ம வரலாற்றை தான் சரியாக தெரிஞ்சுக்கல, அட்லீஸ்ட் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியாவது கொஞ்சம் அப்டேட்டடாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தை பார்க்கணுங்கிறதையும் தாண்டி த்ரில்லிங்காகவும் இந்த படம், ஒரு சினிமாவும் இந்த படம் சூப்பராக இருக்குங்க. கிட்டத்தட்ட நம்ம தமிழ் மூவி தனி ஒருவன் மாதிரி இருக்குது. தனி ஒருவன் படத்தோட கதை என்னங்க, ஒரு சமுதாயத்தில் நடக்கிற அதீத குற்றங்களை பார்த்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிற ஒரு இளைஞன் ஐபிஎஸ் ஆகி அந்த குற்றத்துக்கெல்லாம் தலைமை தாங்குற ஒருத்தனை அவன் கட்டுப்படுத்துகிற விதத்தை பார்த்து மற்றவங்கெல்லாம் அதை நிறுத்தணும் அப்படின்ற ஒரு வெறியோட போராட்டம் தான் தனி ஒருவன் இல்லையா. அதே நல்ல லீகலான விஷயங்கள்லாம் நிறைய காமிச்சு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ஆர்டிகல் 370யும் நிறைய, அதாவது இந்த 370 இருக்கும் பொழுது அங்கே இருக்கிற மக்கள் பட்ட கஷ்டத்தை அப்படியே ஒரு சில சீன்ஸில் சொல்லி அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு பக்கம் ஒரு தமிழச்சியாக இருக்கக்கூடிய ஜாயின்ட் செக்ரட்டரி, ஓகேங்களா, அதுதான் நமக்கு ஒரு பெருமையை. ஒரு தமிழச்சியாக இருக்கக்கூடிய ஜாயின்ட் செக்ரட்டரி அவங்க டீமை, அவங்களுடைய லீகல் டீமை வச்சு இதை எப்படி லீகலாக கொண்டு வர முடியும், ஒரு அழுத்தமாக ஒரு எமர்ஜென்சி போட்டு கொண்டு வராமல் இதை லீகலாக எப்படி எடுத்துகிட்டு வர முடியுங்கிறதுக்கு அத்தனை ஒரு ஆராய்ச்சியும் அத்தனை ஒரு ரிசர்ச்சும் பண்ணுறாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா, அந்த 370 ஸ்டாப் பண்ணிட்டா செக்யூரிட்டி பிரச்சனை வந்து அங்கே ஒரு அப்பாவி மக்களோட ரத்தம் கூட சிந்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் எவ்வளவு போராட்டத்துக்கு உள்ளாராங்க, எவ்வளவு டெக்னிக்கலாக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப த்ரில்லிங்காக சொன்னது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு அழகான எமோஷனும் இருக்குது. ஏன்னா இந்த செக்யூரிட்டி டீமை ஹெட் பண்ணுறது அந்த என்ஐஏவோட உயர் அதிகாரியாக இருக்கு ப்ரொமோட்டார யாமி கௌதம் தான். அவங்களுக்கு ஒரு அழகான சென்டிமெண்ட்டும் இருக்குது. அவங்க அப்பா 370 காஷ்மீரில் இருக்கும்பொழுது அங்கே இருக்கிற அரசியல்வாதிகளோட பேராசைக்கு இரையாகி இறந்து போகிறாரு. ஸோ அவருடைய இறப்புக்கு நியாயம் தேடுற மாதிரியும் அவங்க ஒரு ரொம்ப எமோஷனலான ஒரு ரோலையும் ப்ளே பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்டாக இருக்குது யாமி கௌதம் ரோல். இதை தவிர்த்து ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லரும் இருக்குது. பொலிட்டிக்கல் இல்லாமல் இந்த படத்தை சொல்ல முடியாது. ஸோ லோக்சபாவில் மட்டும்தான் 370 அபாலிஷ் பண்ணுறதுக்கு மெஜாரிட்டி இருக்குது, ஆனால் ராஜ்யசபாவில் மெஜாரிட்டி இல்லை. ஸோ அந்த பொலிட்டிக்கல் கன்ஸ்டன்ட்டை இவங்க எப்படி எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லரும் இந்த படத்தில் இருக்குது. ஆனால் இவ்வளோ விஷயங்கள் இருந்தும் அந்த அளவுக்கு வயலன்ஸ் இல்லவே இல்லை. சில மிலிட்ரி ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருந்தாலும் அதை வயலன்ஸை காட்டாமல் முடிஞ்ச வரைக்கும் அவ்வளோ க்ளீனாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ ஃபேமிலியோட உட்காந்து நீங்கள் பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் ஹிந்தி லாங்குவேஜில் தான் இருக்குது, ஆனால் சப்டைட்டில் ரொம்பவே கிளியராக இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் சப்டைட்டிலோடு இருக்குது. ஸோ ஒரு லேமன், ஒரு சாதாரண சாமானியனு கூட புரியிற அளவுக்கு சின்ன சின்ன காட்சிகள் அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பிரியாமணி இவ்வளவு சூப்பராக நடிப்பாங்களா அப்படிங்கிறது வந்து எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரி, அதுவும் ஒரு தமிழச்சி ஜாயின்ட் செக்ரட்டரி அப்படின்னா அவங்க எமோஷனலாக அப்படியே பயங்கரமாக கத்தலாம் முடியாது. அவங்களோட எமோஷனில் அவங்க ஆக்ஷனில் கூட காட்ட முடியாது, விளைவுகளில் தான் காட்டணும், அவுட்புட்டில் தான் காட்ட முடியும். ஸோ எப்படி தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு தான் டீமை தான் அறிவால் சூப்பராக செயல்படுத்தி இவ்வளோ பெரிய விஷயத்தை சாதிக்கிறாங்க அப்படிங்கிறத பிரியாமணி அவ்வளோ அழகாக டெபிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச் வித் யுவர் ஃபேமிலி. ஆர்டிகல் 370 தவறாமல் பாருங்கள். அண்ட் எக்ஸலண்ட் மூவி.